வாழ்நாள் முழுவதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். கல்விக்கெல்லாம் எல்லையே கிடையாது. சாதனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். உடம்பு சரியில்லை, அது இல்லை, இது இல்லைங்கிறதுக்காக எதையும் நிறுத்தக்கூடாது. சாதாரண ஆசிரியரா இருந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அளவுக்கு உயர்ந்த மிகப்பெரிய எழுத்தாளர், சிந்தனையாளர் வரதராசனார். டாக்டர் மூவா என்றால் அனைவருக்கும் தெரியும். அவருடைய நூல்கள், அவருடைய எளிமையான நூல்கள், எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய நூல்கள். கடைசி வரைக்கும் அவர் சோரவே இல்லையா. எல்லாரும் மரணப்படுக்கையில படுத்திருக்கும் போது என்ன ஆசைன்னா ஏதாவது சாப்பிட கேட்பான், முருகன் தோசை கேட்பான், சிலவர் முருகா முருகாம்பான். இதெல்லாம் இருக்கு. அவர் இறப்பதற்கு 40 நிமிடம் தான் இருக்கிறது என்று சொன்ன போது ஒரு பேனாவும் ஒரு பேடும் பேப்பரும் கொடுங்கன்னு சொல்லி கடைசியா எழுத இருந்த கட்டுரையை எழுதி முடித்து விடுகிறேன் என்று எழுதி முடித்து விட்டு இறந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. படுக்கைக்கு சென்ற பிறகு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிற போது எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலையிலே ஒரு புத்தகத்தை எழுதி முடித்தார் அவர். அந்த நூலுக்கு பேர் படுக்கை பிதற்றல்கள்னு பேர். படுக்கை பிதற்றல்கள். படுக்கையில இருக்கிற போது நூல் எழுதி கொண்டிருந்தாங்க. இப்படி கடைசி வரைக்கும் நம்மளால பிஸியாவே இருக்கணும், படிக்கணும், ஆர்வம் இருக்கணும் என்பதற்கு மூவா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்.